இந்த தமிழ் நியூ இயர்க்கு ரொம்பவே ட்ரெடிஷ்னலான முக்கணி பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஒரு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து நல்ல கழுவுன பாசிப்பருப்பு ஒரு 1/2 கப் சேர்த்துட்டு மிதமான தீயில் 1 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கோங்க. இதோட மாம்பழம் ஒரு 1/2 கப் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப் பலாப்பழம், ஒரு 1/2 கப் வாழைப்பழம் சேர்த்துருங்க. இதையும் ஒரு வதக்கிட்டு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க. இதை வந்து இப்போது ஒரு 4 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணுங்கள். ப்ரெஷர் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ப்ரெஷர் தானாக அடங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பும் பழமும் நல்லா வெந்திருக்கு. இதை வந்து லைட்டாக மசிச்சு விட்டுக்கோங்க. மறுபடியும் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இதில் வந்து 3/4 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துருங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு பாயசத்தை கொதிக்க விடுங்க. கொஞ்சம் கெட்டியாகும். இந்த மாதிரி கெட்டியானதும் ஏலக்காய் தூள், குங்குமப்பூ சேர்த்துருங்க. இப்போ 1 கப் அளவுக்கு திக்கான தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கடைசியாக முந்திரி திராட்சை நெய்யில் வறுத்து சேர்த்துட்டு அடுப்பை இமீடியட்டாக ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, சுவையான நம்ம பாரம்பரிய முக்கணி பாயாசம். இந்த தமிழ் நியூ இயருக்கு ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வியூஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.